ஆமாம் ஒன்றுங்களா பாருங்க இதான் ப்ரோ இந்த ப்ரோ பாரு நாம உன்னால மனுஷனா தலைமுடி வச்சுட்டு இருக்கா தெரியல ஃபேமு நாம போடுங்கடாண்ணா நாமத்தை எம்முளுக்கே போடுறானுங்க. ஆனால் ஃபேமே நம்ம ஷார்ட்டாக நம்ம சேனலுக்கு ஒரு நேமு வந்து எப்படின்னா ஃபீனிக்ஸ் ரைடர் ஃபேமிலி அப்படின்ட்டு இருக்குதா. நான் எப்படி என்ன பிஆர்எஃப் அப்படின்ட்டு வைக்கலான்னு இருக்கு ஃபேமே பிஆர்எஃப்ன்ட்டு. அது வந்து எனக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் சிலவங்களுக்கு எப்படி அது இருக்குதுன்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டுங்க இங்கே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு எனக்கு அதனால கூட்டிகிட்டு போகிறானுங்க. நம்ம பார்க்கலாம். வா ஆனால் இப்போ கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட் தான் ஃபாரஸ்ட் ட்ரக் பண்ணி போகிறதுக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டுன்னு எம்பு சில பிளேஸ் இருக்கும். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஃபேமே. நம்ம இங்கே நல்ல இடத்துலலாம் சில வில்லேஜெல்லாம் இருக்குது. அதான் ஒன்று பிரச்சனை. பாருங்கள் வியூ பாயிண்ட்னா வியூ பாயிண்ட் தான் ஃபேம் வேறு லெவலாக இருக்குது. வாங்க முடிஞ்சலுக்கும் ஜாலியாக பறப்போம். தெரில ப்ரோ ப்ரோ என்ன சாரி ப்ரோ ஃபேமா என் ஃப்ரெண்டு இங்கே பாருங்கள் ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்ட்டு நம்ம கோயிலுக்கு வந்தோம். ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டானுங்க. அங்கே பாருங்கள் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது செம்மையாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டுங்களாம் முன்னாடி போயிட்டு இருக்கானுங்க. நாமளும் அப்படியே ஓடுவோம். வாங்க நம்ம அங்கே கிட்டத்தட்ட போயிட்டு வீடியோ கண்டென்ட் பண்ணுறாங்க. அப்படி என்னப்பா வியூ பாயிண்ட் இருக்குன்னு உங்களுக்கு ஆவலோடும். எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஆமாம் இங்கே பாருங்களேன் எங்களை ஆஃப் ரோடு இட்டுன்னு போகிறோன்ட்டு ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்ட்டு உண்மையிட்டுன்னு போயிட்டானுங்க. ஃபுல்லாக பாருங்கள் செடி எல்லாம் இருக்குது. முள்ளில் இட்டுன்னு போகிறாங்க. பாதையே இல்லை ஃபேம் ப்ரோ. உண்மையாக ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் ப்ரோ. ரொம்ப ஒரு ஏன்னா ரீசெண்டாக எம்ப இயற்கையின் காதலான்னா ஒன்று ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் டெரராக ஏதோ கற்றுது. ஆனால் அதெல்லாம் உண்மை தான் சொன்னேன். தனியாக யாருமே இல்லாத ஒரு காட்டில் தனியாக போயிட்டு நம்ம சோலோவாக நம்ம ஒருத்தரை மட்டும்தான் அந்த இருட்டில் இருக்கணும்னா வச்சுக்கோ ஒரு பயம் எல்லாமே இருக்கும். ஆனால் பாருங்கள் அந்த ஒரு நம்பிக்கையோட எந்த பயமும் இல்லாமல் பயம் இல்லைன்னு நம்மளும் சொல்ல முடியாது. ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் எம்பு ஃபாலோஸ் ஃபேமிலிக்கோசரம் அந்த ரிஸ்கெல்லாம் எடுத்து வீடியோ எடுத்து போடுறாரு. மறக்காத எம்ப சேனலில் ஒரு சேனலும் ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கான் நாளில் போடுங்க. அப்படின்னா நீங்கள் எம்ப வீடியோ மறக்காத பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா நானும் பேசிகிட்டே போகிறேன் ஃபேமே. நம்மளுக்கு மூச்சு வாங்குது. ஓகே அது தப்பாக நினச்சிக்காதீங்க. வாவ் ஏப்பா 2 மணி நேரம் இங்கே தான் நிம்மதி. புதுசாக நான் எல்லாம் சொல்லி வியூ பாயிண்ட் இருக்குன்னு தெரியல. இருங்க இந்த இத்த கவுட்டிலும் ஓகே நான் இன்னும் கொஞ்சம் கிளியரன்ஸாக தெரியும். பட் இது ஃபேமே இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா 360யோட லென்ஸு. ஓகேவா இது வந்து கொஞ்சம் ஏதோ டேமேஜ் ஆகிட்டனால ஒரு மப்பா ஒன்று ஏற்று கொடுக்குது. ஓகேவா வேறு ஒன்றும் இல்லை புதுசாக. ஸோ வாங்க அப்படியே பேசிக்கிட்டே மெதுவாக போகலாம். இருங்க சைடில் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். கீழே விளையாது இருந்தால் சரி. ரொம்ப கஷ்டம்தான் ஃபேமே. வீடியோ ரெகுலராக இனிமேல் வந்துட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ரைடு கண்டிப்பாக போகிறதுக்கு கண்டிப்பாக பிளான் இருக்குது. ஓகேவா கண்டிப்பாக போவோம். இருங்க இந்த கையில் பேசிட்டு ரொம்ப கஷ்டம்தான்ப்பா. ஒரு வழியும் நம்மளுக்கு தெரிஞ்சு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோமோன்னு நினைக்கிறேன். பசங்க எல்லாம் கத்திட்டு இருக்கானுங்க. வாங்க பார்ப்போம். ப்ரோ வியூ பாயிண்ட் வந்துட்டோம்ல ப்ரோ. ஸோ வா ஒரு வழி வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஃபேம். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். வா வேற லெவல் வந்த நதி காத்து திரும்பி மொட்டு மொட்டு மெல்ல மெல்ல மெட்டு மெட்டு சுதி பார்த்து பயங்கரமா இருக்கும் பாருங்களா. சுதி பார்த்து காத்து இந்த காத்து ரசிக்கிறதுக்கு இன்னும் என்ன சாமி தேவை. மறக்காது கல்வராய் மலைக்கு வந்து பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸை வந்து பாருங்கள். நான் இந்த பிளேஸ் வரத்துக்கு நான் லொக்கேஷன் பயோவில் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் எப்படி வரணுன்ட்டு. ஓகேவா ஓகே ஃபேம் நம்ம அந்த கெல்லுக்கு போகிறோம்னு நினைக்கிறோம். ஃப்ரெண்டுங்க அப்படி தான் இட்டுன்னு போகிறாங்க. ஓகே சரி கிட்டத்தட்ட நான் வீடியோ அப்படி கிட்டத்தட்ட இப்போ ட்ரை பண்ணுறேன்.
ஃபேமா அவனுக்கு நம்ம இந்த வியூ பாயிண்ட் பார்த்துக்கலாம். இன்னொரு நான் சொன்னல அந்த மலைக்கு போனா ஆகுன்ட்டு, அதுக்கு அவனுக்கு போயிட்டானுங்க ஃபேமா என்ன விட்டுட்டு. நாமளே போகிறோம்னா பாருங்க அவனுக்கு விட்டுட்டு போயிட்டுக்கணும். நம்ம வேறு வழி எதுனா போய் மாட்டிக்கு போகிறோமோன்ட்டு ஒரு பயம். ஓகேவா, சரி போயிடலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயோ எவ்வளோ இருக்கு ஃபேம், எதனா வந்து தூக்கிட்டு காட்டில் வேறு தனியாக போகிறோம். நாடா பவுல்லே பைப்படுறேன், பயமெல்லாம் இல்லை ஃபேம். பயம் இல்லைன்னு சொன்னதுமே சதி பண்ணிடுச்சு, பேக் இருந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க இது. ஓகே சரி அப்படியே இருங்கண்ணா, பேக்கை பூட்டிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்புறமா ஃபைனலாக பேக்கை பூட்டியாச்சு. ஓகேவா, இது பயமே இல்லைன்னு சொன்னான்னா இதுதான் இருந்துச்சா என்னன்னு தெரியல நம்மளுக்கு ஃபேம். ஆனால் பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த விஷயத்துலையுமே சரி. பயன்றது ஒன்று நம்ம லைஃப்லேயே இருக்கக்கூடாது. ஆனால் ஒன்று இப்போ வழி எதில் போகணுன்னு தெரியல, உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஓடி போயிட்டானு. இதில் போனோன்னு வரதில்ல, ஏதோ ஒரு வழி போகுது. இதோ பாருங்க மார்க்கெல்லாம் போட்டுருக்காங்க. ஓகே சரி பரவாயில்ல, தெரியாத ஒரு வழி தெரிஞ்சுக்கணும். அது சில விலங்குன்னு சொல்லுவாங்க, எப்படின்னா இந்த டாக் அதுங்க. ஓகேவா, அது மூலியமாக சில பேர் போயிருக்காங்க. நானும் நிறைய வாட்டி போயிருக்கேன், ஆனால் அப்போல்லாம் என் கையில் கேமரா இல்லைல்ல. ஆனால் ரொம்ப பேஜாராக இருக்குப்பா, மூச்சை விடாமல் இப்படி அந்த வியூ பாயிண்ட் வந்துட்டு. ஆனால் என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. தப்பா சொல்லல, சும்மா சொல்கிறேன். ரொம்ப பசங்களாம் அப்படி அவனும் கிடையாது. ஒரு வழியா வியூ பாயிண்ட் வந்தாச்சு. ஓ அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு தானே பார்க்க போகிறீங்க. இருங்க காட்டுறேன் பாருங்க. அங்கேருந்து வந்துட்டோம். காற்று ஜில்லுன்னு அடிக்குதுப்பா. எங்கள் பாருங்க என் ஃப்ரெண்டு அதான் இருக்கானுங்க, ஆனால் நான் காட்டலை. கிட்டத்தட்ட போயிட்டு நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம். இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே அலண்டு போயிடுவீங்க. ஃபைனலி வியூ பாயிண்ட்டை காட்டுற டைம் வந்தாச்சு. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா வியூ பாயிண்ட்டை பார்க்க? ஃபைனலி வியூ பாயிண்ட். வாவ், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா அதோ பாருங்க, செம்மையாக இருப்பாங்க. நீங்களும் பாருங்க அதோ இருக்குல்ல, அந்த இதுலேருந்து தான் வந்தோம். இப்போ அந்த இதுலேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு இப்படி வந்துட்டோம். வா 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 ப்ரோ, வேற லெவலில் இருக்குல்ல ப்ரோ. எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாப்பா. ஆனா ஒண்ணு சொல்றேன், எந்த நேரத்திலையும் கழட்டி விட்டு போயிருவாங்க. ஒரு அட்டமே இல்ல. கண்டிப்பா பாருங்க, கல்லூராய் மலைக்கு வாங்க. வந்து விஷயம் நாங்க பெரிய கூமப்பட்டி கல்லூராய் மலைக்கு வந்து பாருங்க, வேற லெவல் பாருங்க. சுத்தி அப்படியே காத்து, கிளைமேட்னா சூப்பர். என்ன ப்ரோ சொல்றது? Let's go. I wake up to a little bit of drool. I feel like it's gonna be a bad day. I'm tired of shit and the coffee ain't hit yet. Damn, ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning all. And this is just the beginning. ஜாலியாக இருக்கலாம் ஃபன். என்ன சொல்கிறேங்க, ஃப்ரெண்டு அப்படியே எப்படி உட்காந்துட்டேன் சாந்துக்கிறதுக்கு வேற லெவல். ஓகேவா, சாப்பிட்டு சரி வீடியோ நம்ம கண்டினியூ பண்ண. சாப்பிடும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க ஃபேம், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பாருங்கள் மரத்து மேலே உட்காந்து தான் சாப்பிட்றாங்க. என்னென்ன ப்ரோ இருக்குது காட்டுங்க. இது என்ன இருக்குது? இருங்க, இதுதான் ப்ரோ. நல்லா இருக்கு. அந்த பேக்கெட் வாங்கி பன்னு வாங்கிது. இது பன்னு இல்லை, ஏதோ ஒரு கேக். ஓகேவா, இது ஒரு கேக் தான், நேம் தெரியாது. கேம் விளையாடுவோம் அப்புறம். சரி ஃபேமிலி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா, அவ்வளோதான் ஸ்நாக்ஸ். இது
ஏற்கமே எல்லா வியூ பாயிண்ட்டும் முடிஞ்சாச்சு. எல்லா வியூ பாயிண்ட்டில் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு மட்டும் வரலாம்னு ஆசைப்பட்டோம், அதை முடிஞ்சாச்சு. இப்போ எங்கடா கிளம்பிட்டு இருக்கோம். போகும்போது மட்டும் ரூட் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம், அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் போகும்போதெல்லாம் சில பல பிளேஸை பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா, பார்க்க எப்படி இருக்கு கல்வா எனக்கு செம்மையாக இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, சூப்பராக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் உன்னோட ஒப்பீனியன் என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ, இது பரவாயில்ல. இப்போ நம்ம போகிற ரூட் பார்ப்போம், அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம கூட ஒருத்தர் வந்தார், எங்கே இருக்காரு? ஆமாம், எல்லாத்தையும் யாரா? அப்புறம் ட்ரெக்கிங் பண்ணோம். ஆமாம், ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் மட்டும் வச்சாச்சு. இது பார்க்கலாம் ஃபாரஸ்ட்டு, இந்த சைடு பார்த்தா சும்மா பியூட்டிஃபுல். கூமாப்பட்டி கல்வா ஹில்ஸ்னால் அப்படி தான். இது ஏதோ கீழே இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கு. இல்லையா, கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு நம்ம இருந்த பாறை கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான் ஃபேமே. இன்றைக்கி ஒரு நாள் இவ்வளோ ஜாலியாக இருக்குமோ அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நாள்லேருந்து மறுபடியும் ஒரு வீடியோவில் சொல்லுவாங்க, காலில் பழைய மாதிரி சக்கரத்தை கட்டிட்டு ஓட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி. மறுபடியும் பழைய மாதிரி வேலைக்கு பசங்களோட இருக்கிறது அப்படியே ஜாலியாக என்ஜாயாக இருங்க. அதுக்கப்புறம் லைஃப்னு ஒன்று வச்சா அவன் பாட்டுக்கு போயிடுவீங்க. ஏன்னா என் லைஃப்ல நடந்திருக்கு, எல்லோரும் போயிட்டாங்க மேரேஜ் எல்லோரும் ரீசன்டாக. ஆனால் பசங்க இருக்கும் போதே ஜாலியாக இருக்கும்போதுலாம் ஜாலியாக இருந்துருவாங்க. அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுறத விட்டுட்டு அப்புறம் நம்ம மாரி சாட்சி சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு நாள் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு நாள் இருந்தாலும் ஜாலியாக நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு போயிட்டும் சில பிளேஸ் கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானோடு தான் இருக்குது. நம்ம வில்லேஜ்லேருந்து சில பிளேஸ் கவர் பண்ணலாம். முடிச்சுட்டு நம்ம எப்படி இது முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் அங்கே போய்ட்டு என் ஊரில் போய்ட்டு நான் சில பிளேஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு நானும் அப்படிலாம் பேசியிருக்கோம். அது வேணால் இல்லையான்னு தெரியல, நாங்கள் போயிட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. வந்தால் பார்க்கலாம். இனிமேல் நம்ம சேனல்லையும் ஒரு ரெகுலராக வீடியோ வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலி நம்ம எல்லா வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இப்போ விபூதி மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அவ்வளோதான் அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்க.